Today we are going to read Hebrews chapter 11 verses 7 through 12. இன்றைக்கு நாம எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். எபிரேயர் 11 7லிருந்து 12 வரை. Hebrews chapter 11 verses 7 through 12. I will read that first in English and then in Tamil. Hebrews chapter 11 verses 7 through 12. By faith Noah, when warned about things not yet seen, in holy fear built an ark to save his family. By his faith he condemned the world and became heir of the righteousness that is in keeping with faith. By faith Abraham, when called to go to a place he would later receive as his inheritance, obeyed and went, even though he did not know where he was going. By faith he made his home in the promised land, like a stranger in a foreign country. He lived in tents, as did Isaac and Jacob, who were heirs with him of the same promise. For he was looking forward to the city with foundations, whose architect and builder is God. And by faith, even Sarah, who was past childbearing age, was enabled to bear children because she considered him faithful who had made the promise. And so from this one man, and he as good as dead, came descendants as numerous as the stars in the sky, and as countless as the sand on the seashore. தமிழிலே வாசிக்கிறேன். எபிரேயர் 11 7லிருந்து 12 வரை. விசுவாசத்தினாலே நோவா தேவனுடைய நாட்களிலே பார்க்காதவைகளை பற்றி தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாக தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு கப்பலை உண்டாக்கினான். அதனாலே அவன் உலகம் தண்டனைக்கு உரியது என்று முடிவு செய்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு வாரிசானான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் உரிமை பங்காக பெறப்போகிற இடத்திற்கு போக அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் எதுவென்று தெரியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே அந்நியனைப் போல வாழ்ந்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் வாரிசாக ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனென்றால் தேவனை கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலன் பெற்று வயதானவளாக இருந்தும் குழந்தை பெற்றாள். எனவே சரீரம் செத்தவன் என்று நினைக்கப்படும் ஒருவனாலே வானத்தில் உள்ள அதிகமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ண முடியாத மணலைப் போலவும் அதிக மக்கள் பிறந்தார்கள். So we are going to look at Noah, Abraham and Sarah this morning as examples of people who lived in faith. இன்னைக்கு காலை வேளையில நோவா, ஆபிரகாம், சாராள் இந்த மூன்று பேரை பார்க்கிறோம். அவர்கள் விசுவாசத்தினாலே வாழ்ந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். First of all, we looked at what faith is. நம்ம விசுவாசம்னா என்ன என்பதை நம்ம பார்த்தோம். Faith is confidence in what we hope for and assurance about what we do not see. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நம்ம ஒரு காரியத்தை நம்புறோம், அதை குறித்த ஒரு உறுதி. காணப்படாதவைகளுடைய நிச்சயம். நாம ஒன்ன பார்க்கல, ஆனாலும் அது நிச்சயமா நடக்கும்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறோம். That's what faith is. இதுதான் நம்ம விசுவாசம் என்று நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, the key question this morning is, how do we build a bridge between the promise that comes from God and our act of obedience? நம்ம எப்படி
ஆண்டவர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தத்துக்கும் நாம ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு செயல்ல இறங்குறோம்ல, அந்த செயலுக்கு இடையில ஒரு பாலத்தை கட்டுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Why? Because that is a journey. That is building an ark in the life of Noah. That is a journey and bringing forth a child in the lives of Abraham and Sarah. ஏன்னா நம்ம இந்த பாலம் இருக்கு இல்லைங்களா, ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தத்துக்கும் அந்த கீழ்ப்படிதலுக்கும் இடையில ஒரு பாலம் போடுறோம்ல, செயல்படுறோம்ல, அதுதான் இங்க நோவாவுடைய வாழ்க்கையில அந்த பேழையை கட்டுவது, ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில பயணப்பட்டு போவது, அதுக்கப்புறம் பிள்ளையை பெற்றெடுப்பது என்பதை நாம பார்க்கிறோம். லெட்ஸ் ஃபர்ஸ்ட் லுக் அட் நோவா. முதலாவது நோவாவுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். When I look at Noah, I see somebody who defied cultural pressure because of faith in God. ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைக்கிறதுனால தாம் மேல வந்த ஒரு கலாச்சார அழுத்தத்தையே அவர் கலாச்சார அழுத்தத்துக்கே சவால் விட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்டவர் தான் நோவா என்பதை நம்ம பார்க்கிறோம். When you read Genesis chapter 6 verses 11 through 13, Genesis chapter 6 verses 11 through 13, you find how the world was at the time of Noah. நீங்க ஆதியாகமம் 6வது அதிகாரம் 11-13 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது அன்றைக்கு உலகம் எப்படி இருந்தது என்பது மிக தெளிவாக அங்க வர்ணிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தி earth was corrupt. அன்றைக்கு உலகம் அந்த பூமியானது சீர்கேடாக இருந்தது. full of violence. ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு என்ன செய்யறான், அவன் சாகறான், அந்த மாதிரி கொலை எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். And the Bible says, God saw how corrupt the earth had become. For all the people on earth had corrupted their ways. எவ்வளவு சீர்கேடாக உலகம் மாறிவிட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். அவங்க மக்கள் தங்களுடைய வழிகள் எல்லாமே சீர்கேடான வழிகளை அவர்கள் பின்பற்றி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் இந்த உலகத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். Once again it says, the earth was filled with violence. இந்த உலகம், இந்த பூமியானது பயங்கரமான வயலன்ஸ்னால, அடிதடி, ரத்தம் சிந்துதல், இதனால அது நிறைந்திருந்தது. எனவே ஆண்டவர் அந்த உலகத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு அவர் யோசித்தார் என்பதை நாம பார்க்கிறோம். If you look at the ancient Near Eastern flood myths, நீங்க பண்டை கால கிழக்கத்திய நாடுகள்ல இருந்த, அதாவது மெசபொத்தோமியா, இப்படி பாபிலோன், இப்படி நாடுகள்ல இருந்த புராண கதைகள், அதாவது வெள்ளத்தை குறித்த புராண கதைகள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, more than one story, flood stories are there. ஒன்றை காட்டிலும் அதிகமான ஒரு 3, 4, 5 அதாவது வெள்ளத்திலிருந்து எப்படி ஒரு குடும்பம் தப்பி வந்தது அப்படிங்கறது குறித்த கதைகள் அங்க இருந்தது அப்படிங்கறத நான் பார்க்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், தி எபிக் ஆஃப் கில்கமேஷ் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அதாவது கில்கமேஷ் அப்படிங்கிறவரை பற்றிய ஒரு இதிகாசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது ஒண்ணு இருக்கிறது. But in all these mythologies, we find the stories telling us how they survived the flood. இந்த எல்லா கதைகளிலும் பாத்தீங்கன்னா எப்படி அவங்க வெள்ளத்திலிருந்து தப்பிச்சு வெளில வந்தாங்க அப்படிங்கறத சொல்றத நம்ம பார்க்கிறோம். But the story of Noah is unique because the motive was not simply to survive the flood, but to live a righteous life before God. And it shows an act of obedience in faith. நாம நோவாவுடைய கதையை நம்ம பார்க்கும்போது, நோவாவுடைய சம்பவத்தை பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இது வெள்ளத்திலிருந்து தப்பி வந்தது மட்டும் அல்ல, எப்படி ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் விசுவாசத்தோட வாழ்ந்தான் அப்படிங்கிறத காண்பிக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். Why? Because Noah was building an ark when there was no rain. ஏன் அப்படின்னா, நோவா ஒரு மழை கூட, ஒரு மழை சொட்டு கூட இல்லாத போது அங்க பேழையை கட்டி கொண்டிருந்தார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். This actually
needs a lot of faith, a strong faith, I can say. இதுக்கு வந்து ஒரு வலிமையான ஒரு விசுவாசம் தேவை, நிறைய விசுவாசம் தேவை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். There is no rain, but God said, there would be rain and there would be flooding. And God said, okay, now you start building an ark, building a boat, building a ship. And he started building it. Maybe he built it for 120 years. இப்ப ஒரு மழை சொட்டு கூட சொட்டு தண்ணி கூட இல்ல, வெள்ளம் இல்ல, ஒண்ணுமே கிடையாது. இப்ப வந்து நீ வந்து ஒரு போட்டை, ஒரு கப்பலை கட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு, ஒரு பேழையை கட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப நோவா வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாரு, கட்டிக்கிட்டே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 120 வருஷங்கள் அவர் கட்டி இருக்கலாம் என்று நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அங்க சொல்லப்பட்ட 120 வருஷங்கள் வந்து அவர் கட்டின வருஷங்களாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா விசுவாசத்துல ஒவ்வொரு நாளும் அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். When you read Hebrews chapter 11 verse 7, it says, விசுவாசத்தினால, அதாவது நீங்க எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, this is what we find. Noah warned people against the flood. இங்க வெள்ளத்தை குறித்து அவர் எச்சரிக்கை கொடுத்தார் மக்களுக்கு. The Bible says, when warned about things not yet seen, in holy fear, built an ark to save his family. காணப்படாத காரியத்தை குறித்து எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாலும், காணப்படாத காரியத்தை குறித்து எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாலும், நோவா நான் பார்த்தாதான் விசுவாசிப்பேன் அப்படின்னு இல்லாம, பார்க்காமலே கர்த்தருக்கு பயந்து ஒரு பேழைய கட்ட ஆரம்பிச்சாரு, தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றும்படியாக அப்படின்றத நாம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, by faith he condemned the world and became heir of the righteousness that's keeping in faith. That's in keeping with faith. நம்ம என்ன பார்க்கிறோம்னா, விசுவாசித்து அவர் என்ன செஞ்சாருன்னா, இந்த உலகத்தை வந்து கண்டித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். இந்த உலகத்தை கண்டிச்சார். இந்த உலகத்தை கண்டிச்சு அவர் என்ன செஞ்சாரு, அந்த நீதிக்கான வாரிசாக மாறிவிட்டார் அப்படிங்கிறத நான் பார்க்கணும். He condemned the world. He called the people to come to the ark and believe in God and trust in God. அங்க உள்ள மக்கள் அங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க இல்லைங்களா, ஒரு பாவம் செய்யறாங்க இல்லைங்களா, சீர்கேடான காரியத்தை செய்யறாங்க இல்லைங்களா, அந்த மக்களை வந்து அவர் அழைக்கிறார். நீங்க வாங்க, நீங்க ஆண்டவரை விசுவாசிங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லிட்டு அவர் 120 வருடங்கள் அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு. How did he preach? He preached God's message through word and through action. அவர் வந்து எப்படி அந்த மெசேஜை கொடுத்தார், ஆண்டவருடைய செய்தியை எப்படி கொடுத்தார்னா, அவர் வார்த்தையின் மூலமாகவும் கொடுத்தாரு. அது மட்டுமல்ல, அவருடைய செயல் மூலமாக கொடுத்தார். செயல் என்ன? What was the action? The action was building the ark. அவருடைய செயல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பேழையை அவர் கட்டி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Noah trusted God's word over sensory evidence. அதாவது தொட்டு உணர்ந்து பார்க்கும் ஆதாரங்களையும் தாண்டி நோவா வந்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். Many times we look for sensory evidence. நாம வந்து தொட்டு பார்த்து உணர்ந்து இது சரி அப்படின்னா தான் நம்புவேன் அப்படிங்கிற மாதிரி சில வேலைகள் நம்ம போயிடுறோம். But when God promises, my friends, probably you will not see anything happening in your life, but God will do it at the right time. God has begun his work and God will surely do it. ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை வாக்குத்தத்தம் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா, அவர் நிச்சயமாக அதை செய்வார், சரியான நேரத்தில் செய்வார். அவர் சரியான காரியத்தை செய்ய அவர் ஆரம்பித்து விட்டார் என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. There are some people who engage in what we call catastrophizing. சிலர் பார்த்தீங்கன்னா catastrophizing சொல்லுவாங்க சைக்காலஜில. அந்த காரியத்துக்குள்ள அவங்க வந்து ஈடுபட ஆரம்பிச்சுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்டாஸ்ட்ரோஃபைசிங்னா உடனே வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோவை தான் திங்க் பண்றது. அப்படின்னா மோசமான ஒரு காரியம். ஒரு சின்ன, ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் சே there is a gland somewhere in the leg, ஒரு lump in the leg. நம்ம காலில் வந்து ஏதோ ஒரு சின்ன கட்டி மாதிரி ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்னு வச்சுங்களா, ஒரு முடிச்சு மாதிரி இருக்குன்னு வச்சுங்களா,
immediately they will think like, it's going to be a cancer and the leg will be amputated, or so maybe they will die soon. And what will happen if I get hospitalized? What about the money? What about my children? What about my husband? Maybe I will die in a year or two. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு 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 கட்டியோ ஒரு சின்ன இது வந்துச்சுன்னு வச்சுங்களேன் காலில், உடனே அவங்க என்ன இமேஜின் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கேன்சரா இருக்கும் இது, அப்புறமேட்டு காலை கட் பண்ணி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்க பிள்ளைகளை யார் பார்த்துக்குவாங்க, ஹஸ்பண்டை யார் பார்த்துக்குவாங்க, என்ன ஆகும், ஹாஸ்பிட்டலுக்கு போனா என்ன ஆகும், காசுக்கு என்ன பண்றது, இப்படியே யோசித்து 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 கவலைப்பட்டே இருப்பாங்க. பட் இன்ஸ்டெட் ஆஃப் தட், let's think, I pray and I believe in God and God will heal me. இப்படி நம்ம திங்க் பண்ணுவோம். அதுக்கு பதிலா இப்படி திங்க் பண்ணுவோம். நான் வந்து ஜெபம் பண்றேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் வந்து என்னை சுகப்படுத்துவார். ஆண்டவர் சுகப்படுத்துவார். I think that's the kind of faith thinking we need to have. Faith thinking and faith action. அந்த மாதிரியான ஒரு விசுவாச சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும், விசுவாச செயல் இருக்க வேண்டும். So what will happen if you have catastrophizing? நீங்க வந்து ஒரு ஒரு மோசமான சூழ்நிலையே நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, that will paralyze you, that will cripple you, that will make you immobile and you will not be able to do anything. அது வந்து என்ன செய்யணும், உங்களை முடக்கி விடும். எப்படி வந்து பக்கவாதம் வந்து ஒருத்தர் அப்படியே முடங்கி போய் படுத்து கிடக்கிறானா அது போல அது உங்களை செய்துவிடும். உங்களை வந்து அது நடக்கவே விடாது. That will not let you move from one point to another point in progression in life. வாழ்க்கையில வந்து முன்னேற்றத்துல நீங்க தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருக்க முடியாது. அது உங்களை தடுத்து விடும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். I think this is what Noah thought. God said it, so it's real. Let me build the boat, let me build the ship, and let me also warn these people. இந்த நோவா என்ன யோசிச்சாருன்னா, ஆண்டவர் சொன்னாரு, அவ்வளவுதான், அது அது நடக்கும். நான் இந்த மக்களுக்கு என்ன செய்வேன், எச்சரிக்கை கொடுக்குறேன். நான் வந்து ஒவ்வொரு நாளும் போயிட்டு என்ன செய்யறேன், அந்த கப்பலை வந்து கட்டிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஞ்சாரு அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். Faith often requires acting before seeing results. நம்ம வந்து ரிசல்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது முடிவை பார்க்கறதுக்கு முன்னாடியே நாம வந்து செயல்பட வேண்டும் என்று விசுவாசம் நம்மை பார்த்து சொல்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம பார்த்து விசுவாசம் அதான் சொல்றது, நீ வந்து செயல்படு 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 என்று சொல்றத நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். I'm not saying that we have to get into action presumptuously. நம்ம வந்து ஏதோ ஒரு காரியத்தை வந்து சரியா யோசிக்காம எல்லாம் நடக்கும், ஆமாமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரியத்தை செய்யணும் அப்படின்னு நான் சொல்லல. But we need to, when God has spoken to us about something, we need to believe in God and we need to act out that faith. நம்ம ஆண்டவர் வந்து நம்மகிட்ட ஒரு காரியத்தை பேசின பின்பு நாம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம விசுவாசத்துல களமிறங்குவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். If you go to some buildings, you will find all the safety measures for fire escape. நீங்க வந்து ஒரு சில பில்டிங்ஸ்க்கெல்லாம் நீங்க போனீங்க அப்படின்னா, ஃபயர் வந்துச்சுன்னா, தீ பிடிச்சிச்சுன்னா எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கான எல்லா காரியத்தையும் பண்ணி வச்சிருப்பாங்க. கேஸ் சிலிண்டர் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பாயிண்ட் என்னெல்லாம் போட்டு எல்லாம் கரெக்டாக வச்சிருப்பாங்க. எப்படி வெளில போகிறது அப்படிலாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ we should not go there and ask, why are you doing all this? Just believe that nothing will happen. No, there'll be no fire and God will take care of everything. We don't need to say that. நம்ம வந்து அங்க போயிட்டு இந்த இதெல்லாம் வைக்க தேவையில்லை, இந்த சிலிண்டர்லாம் வைக்க தேவையில்லை, இந்த மார்க்லாம் பட்டு எக்ஸிட்லாம் எங்க இருக்குன்னுலாம் நம்ம சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்ல தேவையில்லை. I mean, we should not go to another extreme. For example, when you are on an airplane, they will instruct you as to what you should do if there is a crash or some accident, ஒரு விபத்தோ அல்லது ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தண்ணியில விழுந்துருச்சு ஏர்பிளைன், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. So you can't go to the air hostess and say, stop it, just believe in God.
don't talk about it. Don't talk negatively, you know. You can't say that because it's a precaution. You know, you need to take some precautionary measures. நீங்க போயிட்டு அந்த ஏர் ஹோஸ்டஸ் போட்டு எல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க, விசுவாசிங்க தான் போதும், நீங்க இதை பத்தி பேசவே பேசாதீங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ அதாவது we need to have precautionary measures in life. At the same time we need to get into action by faith. நம்ம வாழ்க்கையில வந்து நமக்கு அதாவது ஒரு முன்னேற்பாக ஒரு சில காரியங்கள் நம்ம செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு. அதே நேரத்துல நாம என்ன செய்யணும் அப்படின்னா, விசுவாசத்துல களமிறங்குவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அருமையானவர்களே. So God wants you to build your ark today. ஆண்டவர் வந்து உங்களுக்கான, உங்க குடும்பத்துக்கான அந்த பேழைய கட்ட சொல்றாரு அப்படிங்கறத நீங்க மறந்துடாதீங்க. லுக் அட் வாட் இஸ் ராங் இன் த ஃபேமிலி. குடும்பத்துல என்னென்னலாம் வந்து தப்பா இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. வாட் ஆல் கேன் பி கரெக்டட், திங்க் அபவுட் இட். எதெல்லாம் நம்ம சீர்படுத்த முடியும் அப்படின்றத யோசித்து பாருங்க. திங்க் அபவுட் த ஃபியூச்சர், திங்க் அபவுட் ஹவ் யுவர் ஃபேமிலி ஷுட் பி, ஹவ் யூ ஷுட் பி. நீங்க வருங்காலத்தை பத்தி யோசிச்சு பாருங்க. நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. உங்க குடும்பம் எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. திங்க் அபவுட் ஹவ் யுவர் பிசினஸ் ஷுட் பி, ஹவ் யுவர் கரியர் ஷுட் பி. உங்களுடைய வேலை எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ டேக் மெஷர்ஸ் டு come up to that point by faith. அந்த லெவலுக்கு, அந்த இடத்துக்கு வருவதற்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. ஆண்டவரை நம்பி நீங்க முயற்சி பண்ணுங்க. and look up to God for his word. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறது நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் வந்து உங்களை நிச்சயமாக வழிநடத்துவார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கறத பார்க்கிறோம். Then let's look at Abraham and Sarah. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆபிரகாம், சாரா ரெண்டு பேரையும் ஒன்றாக நம்ம பார்த்து விடலாம். Here we see faith that embraces the impossible. இவங்களுடைய வாழ்க்கையில என்ன பார்க்கணும் அப்படின்னா, சாத்தியமே இல்லை அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவங்க பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். வாழ்க்கையில சாத்தியமே இல்லை அப்படிங்கிற ஒரு காரியத்தை, something that is impossible, they embraced it. They went into the impossible, and God made it possible for them. Not in their lifetime, but later. அவங்க பாத்தீங்கன்னா நடக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவங்க வந்து ஆண்டவரை நம்பி பிடிச்சுக்கிட்டாங்க. அதுக்குள்ள அவங்க இறங்குனாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில அது வந்து அவங்களுடைய வாழ்க்கை காலத்துல அது நிறைவேறாவிட்டாலும் ஆண்டவர் வந்து அதை நிறைவேற்றினார். சொன்ன மாதிரி சரியான நேரத்தில் நிறைவேற்றினார் என்பதை நம்ம பார்க்கிறோம். He was in a beautiful city called Ur. In Mesopotamia, and God told Abraham to leave that city and go to the place which he would show. ஆபிரகாம் ஒரு ஊர் என்ற ஒரு பட்டணத்துல, ரொம்ப அழகான ஒரு பட்டணம், ரொம்ப கமர்ஷியலாக வியாபாரம்லாம் கொண்ட ஒரு பட்டணம், மெசபொத்தேமியால இருந்த ஒரு பட்டணம். அதை விட்டு நீ என்ன செய், நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ அப்படின்னு அவர் சொன்னார். And Abraham left Ur and went to the place which God would show. He didn't have the name of the city, the map, a road map to the city. He didn't have anything, but he simply trusted God. ஆண்டவர் வந்து அந்த ஊர் பட்டணத்துல இருந்து நீ போ அப்படின்னு சொல்ல போது பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட வந்து அந்த ஊருடைய பேர், எந்த நகரத்துக்கு கொண்டு போறீங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கல. எந்த நகரத்தினுடைய பெயர் அவருக்கு இல்லை. நகரத்தினுடைய ரோடு மேப் அவர்கிட்ட இல்லை. ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு அவர் என்ன செஞ்சார்னா, ஆண்டவரை நம்பி அவர் போனார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். Look at Sarah, for example. Sarah's barrenness was a cultural shame in a society that valued progeny. அதாவது பிள்ளை பெற்று எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப கனம் பொருந்திய ஒரு காரியம் அப்படின்னும் போது, அங்க பாத்தீங்கன்னா சாராளுடைய அந்த மலட்டுத்தன்மை வந்து, பிள்ளை இல்லாத ஒரு காரியம் வந்து அந்த கலாச்சாரத்துல மிக மிக அவமானத்துக்குரிய ஒரு காரியமாக இருந்தது. பட் சேரா trusted God. ஆனா சாரால் ஆண்டவரை நம்பினாள் என்று நம்ம பார்க்கிறோம். Even in our society, if you don't have a child, people will start asking questions about what happened, and then they will look down on you. இன்னும் நம்முடைய கலாச்சாரத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு பிள்ளை இல்லைன்னா அவங்க வந்து
அவங்கள கேவலமா பார்க்க ஆரம்பிப்பாங்க. சும்மா கேள்வி கேட்டே இருப்பாங்க. எப்ப எப்ப குழந்தை எப்ப குழந்தை அப்படின்னு கேட்டே இருக்கிறத நீங்க பார்த்துருக்கீங்க. நம்முடைய சொசைட்டியும் அப்படிப்பட்ட ஒரு சொசைட்டி தான். நம்முடைய சமுதாயமும் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் தான். ஐ வாண்ட் யூ டு லுக் அட் சாங் ஆஃப் சாங்ஸ். In Song of Songs, you see almost 23 songs celebrating the love in marriage life. நீங்க உன்னத பாட்டு புஸ்தகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 23 பாடல்கள் இருக்கிறது. அந்த 23 பாடல்களும் திருமணத்துல இருக்கின்ற அன்பை கொண்டாடும் பாடல்களாக இருக்கிறது. And you don't find a child there in Song of Songs. இந்த உன்னத பாட்டுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிள்ளை கூட அங்க இருக்கிறது இல்ல. You only see husband and wife. You only see husband wife in almost all the songs. எல்லா பாடல்களிலும் பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி இவங்கள தான் நீங்க பாக்குறீங்க. யூ டோன்ட் அங்க வந்து ஒரு 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 குழந்தையை நீங்க அங்க பார்க்கறதே இல்லை. But even without a child there, they are celebrating marriage. They are celebrating the love. That's what God says. For a husband and wife to be in good and enjoyable marital love, they don't need a child. நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிள்ளை இருந்தா தான் ஹஸ்பண்ட், ஒய்ஃப், கணவன், மனைவி 2 பேரும் ஒருத்தவங்கள வந்து திருமண வாழ்க்கையில அதிகமா நேசிக்க முடியும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அவங்க வந்து நிச்சயமாக ஒருத்தவங்கள நேசிக்க முடியும். பிள்ளை இருந்தாலும் சரி, பிள்ளை இல்லாட்டினாலும் சரி. அஃப்கோர்ஸ் child is a gift from God, inheritance from God. It's God who gives a child. நம்ம வந்து நிச்சயமாக ஒரு குழந்தை என்பது ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு சுதந்திரம், ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வரம் என்பதுல எந்த சந்தேகமே கிடையாது. பட் child is not the only reason for marital love to be celebrated. நம்ம ஒரு குடும்பத்துல திருமண வாழ்க்கையில அந்த அன்பு வந்து கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு ஒரு பிள்ளைதான் காரணம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா. பட் இந்த கல்ச்சர் ஆஃப் சேரா, it was a shame if somebody wouldn't have a child. ஆனா சாராளுடைய கலாச்சாரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கிறது ஒரு அவமானமான ஒரு காரியம். பட் what do we find? For Abraham, faith meant leaving the city of Ur. ஆபிரகாமுக்கு விசுவாசம் அப்படின்னா ஊர் அப்படிங்கிற அந்த இடத்தை விட்டு போகணும் அப்படிங்கிறது விசுவாசம். Trusting God and taking every step by faith. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நம்பி விசுவாசத்தோட பயணப்பட்டு போவது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். For Sarah, even though she was past the age of childbearing, she trusted God. ஆண்டவரை வந்து சாரால் நம்பினாள் என்று நம்ம பார்க்கிறோம். அவங்க வந்து பிள்ளை பெறும் அந்த வயதை தாண்டினாலும் அவர்கள் ஆண்டவரை நம்பினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். She had her initial doubt. And the Bible says in Genesis chapter 18, verse 12, she laughed at the promise of God. In the sense, how can this happen? Kind of, attitude she had. நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தம் பண்ணின போது அவங்க வந்து சிரிச்சாங்க. இது எப்படி ஆகும்? நான் வந்து பிள்ளை பெறும் வயசெல்லாம் விட்டு தாண்டி போயிட்டேனே அப்படின்னு தான் அவங்க யோசித்தாங்க. பட் she replaced I am old with God is faithful. அவங்க என்ன சொன்னாங்க? எனக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை வந்து ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்ற வாக்கியத்தை வைத்து அவர்கள் மாற்றினார்கள் என்பதை நான் பார்க்கிறோம். Today, are you saying I'm not good, I'm not able, I'm this, I'm that? நீங்க இன்னைக்கு வந்து காலை வேளையில எனக்கு வந்து பலம் இல்லை, எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்களா? I want you to replace those statements with just one statement, which is God is faithful. நீங்க அப்படி சொல்ற அந்த காரியத்தெல்லாம் இப்படிலாம் நீங்க சொல்றீங்கல்ல, எனக்கு அப்படி இப்படின்னு சொல்றீங்கல்ல, அது எல்லா வாக்கியங்களையும் ஒரே ஒரு வாக்கியத்தை கொண்டு நீங்க வந்து மாற்றும்படியாக நான் கேட்கிறேன். அந்த வாக்கியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு வாக்கியம் போதும் அருமையானவர்களே. So this is very important. Faith moves toward God's promises. Even when logic fails, நம்முடைய அறிவுபூர்வமான சிந்தனை எல்லாம் வந்து வேலை செய்யாத போது கூட நம்முடைய விசுவாசம் என்ன செய்யும் அப்படின்னா நம்மள வந்து ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நோக்கி அப்படியே நகர்த்தி கொண்டே போகும். Sometimes when we
take a wrong turn, we will find our GPS rerouting. நம்ம சில வேளையில தவறான வளைவை எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், தவறான கட்டை எடுத்துட்டோம் அப்படின்னம்னா, நம்முடைய ஜிபிஎஸ் இருக்கு இல்லைங்களா, அது என்ன செய்யும், கொஞ்சம் ரூட்டை மாற்றும், மறுபடியும் வேற ரூட் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணும். So that's what happens in our lives when we take a wrong turn because of our feelings. நாம நம்முடைய உணர்வுகள்னால ஒரு சில வேளைகள்ல ராங்கான டர்னை எடுக்கும்போது our faith will recalculate based on God's word. நம்முடைய ஃபீலிங்ஸ்னால, நம்முடைய உணர்வுகளால, ஆண்டவர் விட்டாருன்னு நினைக்கிறேன், ஆண்டவர் ஒண்ணுமே நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து பார்த்து ஒரு ராங் டர்ன் எடுக்கும்போது நம்முடைய விசுவாசம் என்ன செய்யணும், மறுபடியும் எந்த ரூட்டை எடுத்தா மறுபடியும் சரியான இடத்துக்கு வர முடியும்னு சொல்லிட்டு அது அது நம்ம நம்மளை நடத்தும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. Today, this morning, my prayer is that our faith should move us toward the promise of God, toward the word of God. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றார் அப்படிங்கிறத மட்டுமே பார்க்கும்படியாக நம்முடைய விசுவாசம் நம்மை உந்த வேண்டும். Not toward what the people tell about us. மக்கள் என்ன நம்மளை பத்தி சொல்றாங்க அப்படிங்கிறதுல, நம்முடைய ஃபீலிங்ஸ் என்ன சொல்றது அப்படிங்கிறத பத்தி இல்லை, ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நாம நோக்கி போக வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். And to do that, God will surely help us. அதை செய்வதற்கு நிச்சயமாக ஆண்டவர் உதவி செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.